இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், உங்கள் யாவருக்கும் நமது உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளில் நம்ம படிக்க போகிற பாடம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடம் தான். இருந்தாலும் நாம் இது நம்ம வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாடமாகவும் இருக்கிறது. அந்த காரியங்களை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்போதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையாருக்கு இங்கே உற்சாகப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த தலைப்பை மையமாய் கொண்டு தான் இந்த நாளில் நாம் என்ன செய்ய போகிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ பவுல் பிலிப்பியர்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதுவும் எப்படி பிரயாசப்படணுமா, அதில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இன்னைக்கு ரட்சிப்புக்காக எத்தனை பேர் பயத்தோடு நடுக்கத்தோடெல்லாம் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க? பெரும்பாலான மக்கள் அப்படி செய்யறது கிடையாது. அப்போ இது ஏதோ புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு நம்ம மத்தியில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படின்னா இல்லை. அப்போ இது நாம் ஒவ்வொருவருமே இதுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டியது இருக்கிறது. இது குறித்து நாம் பயத்தோடு பக்தியோடு நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறதுனா, நாம் அதுக்காக முயற்சி செய்யணும். அப்போ பிரயாசம்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா கடினப்பட்டு முயற்சி செய்வது அப்படிதான் அதனோட அர்த்தம். அப்போது நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் பிரயாசப்படுகிறோமா? சிந்தித்து பார்க்கும்போது பெரும்பாலான மக்கள் அப்படி இல்லைன்றதை தான் நாம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ பவுல் பிலிப்பியர்களை பார்த்து கூட அப்படி தான் சொல்கிறார். இதே காரியத்தை எபிரேயர் புஸ்தகத்தில் கூட நாம் படிக்க முடியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், திருப்ப வேண்டாம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கும்போது, எபிரேய கிறிஸ்தவர்களும் கூட எப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா தேவன் பழைய ஏற்பாடு அங்க பத்தி பேசுறாரு. பழைய ஏற்பாடு என்பது தேவதூதர் மூலமாய் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு என்பது கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டுக்கு ஒருத்தன் கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னா அதுக்கே தண்டனை நீதியா இருக்கும்போது, புதிய ஏற்பாட்டுக்கு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலைன்னா என்னவா இருக்க முடியும்? அப்போ அந்த எச்சரிப்புகளை எல்லாம் கொடுத்து கர்த்தர் சொல்றாரு, தேவனே சாட்சி கொடுத்திருக்கிறாராம். எப்படின்னா, அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான பலத்த செய்கைகள், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று கேட்கிறார். அப்போ ரட்சிப்பு தேவன் அதை எப்படி பேசுறாரு? இவ்வளோ பெரிய ரட்சிப்பு இல்லையா? அப்போ தேவனே அந்த ரட்சிப்பை இவ்வளோ பெரிய ரட்சிப்பு அப்படின்னு பேசும்போது, இன்னைக்கு மனிதர்கள் இந்த ரட்சிப்பை எப்படி பார்க்குறாங்க? சுலபமாக பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னா, ஏதோ சிம்பிளாக என்ன சொல்லுங்க, அது நாங்கள் செய்துடுறோம். சிம்பிளாக சொன்னீங்கன்னா செய்துட்டோன்னா எனக்கு அந்த ரட்சிப்பு வேணும், நான் பரலோகம் போயிடணும். ஆனால் வேத வாக்கியங்களில் அப்படி இல்லை. தேவன் இந்த ரட்சிப்பை நம்ம நினைக்கிற மாதிரி எப்படி கொடுக்கறது இல்லை, ரொம்ப எளிமையாக சுலபமாக கொடுக்கல. அப்போ இந்த ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்காக கடினப்பட்டு
முயற்சி செய்யுங்க, பிரயாசப்படுங்கள் என்று சொல்றார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லூக்கா புஸ்தகத்தில் படிக்கிறோம், அந்த இடுக்கமான வாசலை பற்றி பேசுவார். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? அங்கேயும் பாருங்க, அந்த பிரயாசம் என்ற வார்த்தையை பயன்படுத்துற. ஏன்னா அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் என்னவாகுமா? கூடாமற் போகும் சொல்ற. அப்போ அங்க பாருங்க, வகை தேடுகிறவர்களாலே கூடாமற் போகிறது. ஆனா இயேசு போதிக்கிற பாடம் என்னன்னா, நீங்க என்ன செய்யுங்கன்றாரு? இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் சொல்றாரு. அப்போ இந்த ரட்சிப்புக்காக பிலிப்பு சபையாருக்கு கர்த்தர் சொல்லுகிற பாடம் என்ன அப்படின்னா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்கள். இந்த வேத வசனங்களை பார்க்கும்போது நிறைய, இப்போ உதாரணத்துக்கு ரோமாபுரி மக்களை எடுத்துங்க. ரோம கிறிஸ்தவர்களை பார்த்து பவுல் என்ன உற்சாகப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பாருங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்போது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இப்போ இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று சொல்றார். அப்போ ரோமாபுரி கிறிஸ்தவர்களை பவுல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இங்க அவங்கள எழுப்பி விடுறாரு. நீங்க எழுந்துறீங்க. எப்படி பேசுறாரு பாருங்க. ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதா இல்லையா? நீங்க காலத்தை அறிந்தவர்களாய் நடக்கணும்ன்ற, நித்திரையை விட்டு எழுந்திரீங்கன்றார். அப்போ ரோமாபுரியில இருக்கிறவங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க? நித்திரை செய்து கொண்டு இருக்கு. நித்திரைனா தூக்கம். தூங்கின்னு இருக்கிறாங்க. தூங்கின்னு இருக்கிறவங்கள பார்த்து நீங்க என்ன செய்யுங்க? எழுந்திரீங்க. வேலை சமீபமாயிடுச்சு இல்லையா? நீங்க விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்போது அதிக சமீபமாய் இருக்கிறது. அப்போ என்ன செய்யறாரு? இந்த ரோமாபுரி கிறிஸ்தவர்களை, தூங்குறவங்களை எழுப்பி விடுறாரு. அப்போ ஒரு ஊழியக்கார வேலை அது கூட தான் போல. அது பூமிக்குரிய வகையில அவங்க தூங்கல. இவங்க எப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க? ஆவிக்குரிய வகையில ரட்சிப்பு சம்பந்தமாக வரும்போது இவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒரு அசதியா, ஒரு ஜாக்கிரதை இல்லாம, ஒரு விழிப்பு இல்லாம நித்திரை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சபையாரை பவுல் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நீங்க எழுந்துறீங்க. அப்போ கர்த்தருடைய வேலையை என்ன செய்யுங்க? கர்த்தருக்காக, உங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க சொல்றாரு பாருங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபம் ஆயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்குற நேரம் முடிஞ்சிச்சு, பகல் வந்துருச்சு. நீங்க என்ன செய்யுங்க? இந்த அந்தகாரத்தின் கிரியைகளை எல்லாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை எழுப்பி விடுற மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, அதைத்தான் இன்னைக்கு நம்ம செய்ய முயற்சி செய்யறோம் இல்லைங்களா? தன்னுடைய பிள்ளைகளை தேவன் என்ன செய்ய முயற்சி செய்யறாரு பாருங்க. ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. நீங்க என்ன செய்யுங்க? விழித்து கொண்டு அந்த வேலையை செய்யும்படி என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க சொல்ற. இது ஏதோ ரோமாபுரிக்கு மட்டுமல்ல, தெசலோனிக்கர்களை குறித்து கூட நாம் படிக்கும்போது பாருங்க. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் போய் கொஞ்சம் படிக்கும்போது, 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் படிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அப்போ பவுல் தெசலோனிக்கே சபையாரை பார்த்து சொல்றாரு. இங்கேயும் பாருங்க, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்க தூங்காம என்ன செய்யுங்க? விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். அப்ப இவங்க தெளிந்தவர்களாய் இருக்கணும். தூங்கும் போது எவ்வளவு தெளிவா இருப்போம்?
தூங்கும்போது எவ்வளோ தெளிவாக இருப்போம். சில பேர் அடிச்சு தட்டினா கூட தெரியாது, அப்படி தூங்குறவங்க கூட இருக்கிறாங்க. தூங்கும்போது நம்ம விழிப்பாக இருக்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, விழித்து கொண்டு எப்படி இருங்கன்றாரு, தெளிவுள்ளவர்களாக. அப்போ ஆவிக்குரிய காரியங்கள் என்று வரும்போது இல்லையா, ரட்சிப்புக்குரிய காரியங்கள் என்று வரும்போது இன்னைக்கு மக்கள் மத்தியில் நம்ம எதை தான் பார்க்குறோம்னா, ஒரு ஒரு அஜாக்கிரதையை நாம் கண்டுபிடிக்கிறோம். கவலை இல்லாமல் இருக்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. அப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க, ஒரு விழிப்போடு இல்லை. அப்போ இந்த மக்களை இதை இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கும் அப்படித்தான் இருக்குது. அவங்கள அவர் எழுப்பி விடுறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, நீங்கள் விழித்து கொண்டு இருங்கள் என்று தெசலோனிக்கேயர்களை கூட சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ரோமாபுரி பார்த்தோம், கொரிந்தியர்களை போய் பார்க்கும்போது கொரிந்து சபையில் எப்படி இருக்கிறாங்க, அவங்களும் எப்படி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் படிக்கும்போது, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 26 வசனங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று சொல்ல. அப்ப கொரிந்தியர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க, இங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் ஒரு ஓட்டப்பந்து அப்படிதான் அவர் விவரிக்கிறார். அப்ப இந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுகிறவர்கள் எப்படி ஓடணும் சொல்றாரு. இந்த கொரிந்தியர்களை பார்த்து அவர் உற்சாகப்படுத்துகிற கருத்து என்னன்னா, நீங்கள் எப்படி ஓடுங்கன்ற பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்ன்றார். அப்ப இவங்க பெற்றுக்கொள்ளணும்னு ஓடுறாங்களா, இல்ல எல்லாரும் ஓடுறாங்களேன்னு ஓடுறாங்களா? அப்படி கூட இருக்குது இல்லையா, அப்படி கூட இருக்குது. சில பேர் பாருங்க, ஸ்கூல்ல நாங்க படிக்கிறோம், நாங்க படிக்கும் போதெல்லாம் சில காம்படிஷனுக்கு பேர் கொடுங்கன்னுவாங்க. ஏதாச்சும் காம்படிஷன் இருக்கும், இப்போ ரன்னிங் ரேஸ் இருக்கலாம், இந்த 100 மீட்டர்ஸு 200 மீட்டர்ஸு 400 மீட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரன்னிங் ரேஸுக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பேர் கொடுங்கன்னுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அவன் குத்துட்டானே, இவன் குத்துட்டானே, இவன் ஓடுறானே, அவன் ஓடுறானே, நானும் ஓடுறேன், பேரை குத்துற வேண்டியது. ஓடும்போது அப்போ ஓடணும்னு ஓடுறது, ஆனால் ஜெயிக்கணும்னு ஓடுறது. ஆனால் ஜெயிக்கணும்னு ஓடுறவன் என்ன பண்ணுவான், அவன் அதுக்காக என்ன செய்கிறான், அதுக்காக அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான், அதுக்காக அவன் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறான். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணி செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்து எல்லா வகையிலும் முயற்சி செய்து அவன் ஓடணும்னு அந்த 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 கோர்ட்டில் நிற்கும் போதே அவனுடைய கான்ஃபிடென்ட் எப்படி இருக்கும், நான் ஜெயிக்கணும், நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நிற்பான். இன்னொருத்தன் நிற்பான், ஐயோ பேர் குத்துட்டோமே, ஓடி ஆகணுமே அப்படின்னும் நிற்பான். அப்போ யார் ஜெயிப்பா? அப்போ இந்த கொரிந்தியர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க, ஓடணுமே அப்படின்னு ஓடுறாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, நீங்க எப்படி ஓடுங்கன்றாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இது இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான கிறிஸ்தவர்களை விவரிக்குதா இல்லையா? இன்னைக்கு சிந்தித்து பாருங்க, இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான கிறிஸ்தவர்களை இது விவரிக்கிறது. பாருங்க, தேவன் இந்த சூழ்நிலை நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஓடணுமேனு ஓடுறாங்களே தவிர ஜெயிக்கணுமேனு என்ன செய்யறது இல்லை, ஓடுறது கிடையாது. ஜெயிக்கணும்ன்ற ஓடும்போது அவன் என்ன செய்யறான், 25ஆம் வசனத்துல பாருங்க, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் எப்படி இருக்கிறாங்களாம், இச்சையடக்கமா இருக்கிறாங்க. அப்போ அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாம அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்கள அங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறாரு. அழிஞ்சு போகிற ஒரு பரிசை பெற்றுக்கொள்றவனே எவ்வளோ தன்னை வருத்தி கொள்றான், எவ்வளோ ஹார்டா ப்ராக்டிஸ் பண்றான், எவ்வளோ தன்னை வருத்தி கொண்டு இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் தன்னை பாதுகாத்து கொண்டு அதுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துறான் இல்லையா? அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கிறான் அவனுடைய அந்த ரன்னிங் ரேஸ்க்காக.
ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறோம்? நாம என்ன அதுக்காக முயற்சி செய்யறோம்? அப்போ அதுதான் சொல்றாரு, உங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. அப்போ இவங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க? பிரயாசம் படுறது இல்லை, அதுக்காக பயிற்சி செய்யறது இல்லை, அதுக்காக முயற்சி செய்யறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை. அப்போ என்ன நடக்கும்? பவுல் சொல்றாரு, ஆகையால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அப்போ ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று சொல்றார். அப்போ பவுல் நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறார். அவர் ஏதோ ஆகாயத்தை அடிக்கிறவனாக அவர் சிலம்பம் பண்ணல. அப்ப பவுலோட குறிக்கோள் என்ன? என்னைய பாருங்க, நான் ஏதோ ஓடணும்னு ஓடின்னு இருக்கிறேனா, ஜெயிக்கணுன்றதுக்காக ஓடுறேனா, இல்ல சும்மா ஓடின்னு இருக்கிறேனான்னு பாருங்கன்ற. அப்போ பவுல் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? நிச்சயத்தோட ஓடுற இல்லையா? ஆகாயத்தை அடிக்கிறவராக அவர் என்ன செய்யல? சிலம்பம் பண்ணவில்லை என்று நாம் பார்க்கிறோம். சரி, அப்படின்னா இப்போ நம்ம இப்போதான் நம்ம அந்த பிரசங்கத்தில் மிக முக்கியமான பகுதிக்கு வரோம். சரி பிரதர், நான் என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் அப்படி சொல்றீங்க, அதை நான் எப்படி செய்ய முடியும்? இன்னைக்கு அதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது இல்லையா? நான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். சரி பிரதர், நான் இப்படிதான் இருக்கிறேன், குருந்தர்களை போல தான் இருக்கிறேன், இல்லை ரோமாபுரி மக்களை போல நான் அசதியாக தான் இருக்கிறேன். இப்போ நான் சரி இந்த வசனத்தை கேட்டு நான் பிரயாசப்படுறேன், என்ன செய்தா நான் பிரயாசப்படுறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ நம்ம ரட்சிப்புக்காக நான் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்ற சில பகுதிகளை மட்டும் நம்ம என்ன செய்து முடிப்போம். அப்போ ரட்சிப்புக்காக பிரயாசப்படணும் அப்படின்னும் போது கர்த்தர் நமக்கு இந்த ரட்சிப்புக்காக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்றை அவர் நமக்கு சொல்லித்தரார். அது என்னன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 2:40 நாம் படிக்கும்போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல பேதுரு நிறைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு சத்தியத்தை பேதுரு மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். என்னன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 2:40 இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அப்போ இங்க ரட்சித்துக் கொள்ளுவதற்கு இல்லையா, நாம் நம்மை ரட்சித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்னவாக இருக்கிறது? இந்த வசனத்துல இதைத்தான் செய்யணும், அடிப்படையே இதுதான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி நீங்க என்ன செய்யுங்க? உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ற. அப்ப மாறுபாடுள்ள இந்த சந்ததி, அப்ப நான் என்னுடைய ரட்சிப்புக்காக நான் பிரயாசப்படணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவாக இருக்கிறதுனா, இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நாம் என்ன செய்யணும்? நம்ம விலக்கி காத்துக்கொள்ளணும். எப்படி நாம விலக்கி காத்து கொள்ளுவது? எங்கேயாச்சும் ஒரு மலை பிரதேசமா இந்த சன்னியாசிங்க போறாங்களே, அந்த மாதிரி போயிடணுமா? இல்ல, அந்த மாதிரி நமக்கு சொல்ல கர்த்தர் சொல்றாரு இல்லையா? அப்போ 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, அப்படின்னா நீங்க உலகத்தை விட்டு பிரிந்து போக வேண்டியதா இருக்குமே சொல்றாரு. அப்ப கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, இந்த உலகத்தாரோட நாம் என்ன செய்யக்கூடாது? ஐக்கியம் கொள்ளக்கூடாது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் நமக்கு தெரியும். 6ஆம் அதிகாரத்துல 14-18 வசனத்துல சொல்றாரு, அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாதிருங்க இல்லைங்களா? அப்போ நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? இதே சொல்லிட்டே வர்றாரு. அப்போ நாம என்ன செய்யணுமா? கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஆனபடியினால் 17ஆம் வசனம், ஆனபடியினாலே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொரிந்தியர்கள் கிறிஸ்தவர்கள் தான் இல்லைங்களா? 2வது நிருபத்தை எழுதுறாரு கொரிந்தியர்களுக்கு. 2வது நிருபத்தை எழுதும் போது கூட கொரிந்தியர்கள் யாரோட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க? இந்த உலகத்தாரோட என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க? ஐக்கியம் கொண்டு இருக்கிறார். அவங்க உலகத்தாரை என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னா சிநேகித்து கொண்டு இருக்கிறாங்க. உலகத்தாரோட ஐக்கியம் கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கிரியைகளோடு இவங்க என்ன செய்யறாங்க?
பங்காளிகளாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன செய்யாதீங்க, அவங்க நடுவுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், பிரிஞ்சு வாங்க, அசுத்தமானதை தொடாதீங்க, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சொல்றார். அப்போ நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்படணும் அப்படின்னும் போது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, இந்த உலகத்து மனிதர்களை நாம் பார்க்கணும். உலகத்தில் இருக்கிற அந்த மனிதருடைய கிரியைகளை நாம் பார்க்கணும். பாருங்க, எந்த மனிதனையும் நாம் அருவருக்க கூடாது இல்லையா? ஏன்னா மனிதர்கள் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டவன். அப்ப தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனிதனை நாம் என்ன செய்திடக்கூடாது, வெறுக்கக்கூடாது. வெறுக்கக்கூடாதுன்னா எந்த அர்த்தத்துல நமக்கு தெரியுது. ஏன்னா இயேசு எல்லாரையும் தான் அன்பு கூர்ந்தார். ஆனா அந்த மனிதனிடத்துல நாம் அவனுடைய கிரியைகள், அதுல நாம் என்ன செய்யணும், அதை நாம வெறுக்கணும். அவனுடைய கிரியைகள், பொல்லாத கிரியைகள் இருக்குது பாருங்க, அந்த கிரியைகளை நாம் என்ன செய்யணும், வெறுக்கணும். தாவீது அப்படித்தான் இருந்தாருங்க. 101வது சங்கீதம் முழுக்க நீங்க படிக்கும்போது 2வது வசனத்திலிருந்து நம்ம படிக்க முடியும். அந்த வசனம் ஃபுல்லா நம்மளால இப்போ படிக்க முடியாது, நேரம் இல்லை நமக்கு. ஒருவேளை நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க போட்டுங்க. 101வது சங்கீதத்தில் நாம் படிக்கும்போது 2வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய அந்த அதிகாரம் முடிய 8வது வசனத்து வரைக்கும் நாம் படிக்கும்போது தாவீது சொல்றாரு பாருங்க, அந்த தீங்கான காரியம் அதை என்ன செய்ய மாட்டாரு, அதை அவர் என்ன செய்ய மாட்டாராம், அவர் கண்ணுக்கு முன்னாடி வைக்க மாட்டான்றார். அதே போல சில வழி விலகுகளுடைய செய்கைகளை அவர் என்ன செய்யறாரு, வெறுக்கிறார். அப்போ மாறுபாடான இருதயம் அவரை விட்டு நீங்கணுன்றார். அப்போ அவதூறு பண்ணுகிறவனை அவர் சங்கரிப்பேன் என்று சொல்றார். அப்போ தான் யாரோட இருக்கணும்ன்றதுல ஜாக்கிரதையா இருக்கிறாரா? இன்னைக்கு எதுதான் பிரச்சனை? ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. அப்போ ஒரு ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கூட என்ன செய்திரும், கெடுத்துரும். லோத்து நல்லா தான் நீதிமானா தான் இருந்தாரு. லோத்து போய் சோதோம்ல போய் வாழ்ந்தாரு. லோத்து தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டார். ஆனால் லோத்தினுடைய பிள்ளைகள் நிலைமை என்னவாயிடுச்சு, லோத்தினுடைய மனைவி நிலைமை என்னவாயிடுச்சு, சிந்திச்சு பாரு. அப்போ ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்குமா கெடுக்காதா? அப்போ நாம யாரோட இருக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்களோட நாம் சேர்ந்து பேசணும், எப்படிப்பட்ட மனிதர்களோட நம்முடைய நேரத்தை செலவழிக்கணும், இதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்படுறது. தாவீதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, 26வது சங்கீதத்துல, சங்கீதம் 26:4-5 படிக்கும்போது, வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்திலே நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோட உட்காரேன் என்று சொல்றாரு. இது சங்கீதம் 1வது சங்கீதம் மாதிரியே இருக்குது பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டேன்றார், பாவிகளுடைய வழியில நிற்க மாட்டேன்றார், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன்றார். அதே மாதிரி வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்துல நான் சேருவதில்லை, பொல்லாதவரின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோட உட்கார மாட்டேன்னு சொல்றார். இன்னைக்கு நாம செய்யறோமா? சில பேருக்கு பாருங்க, இந்த கேலி கிண்டல் பண்றவங்களோட போய் உக்காந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சிரிச்சினே இருக்கலாம்ல. மற்றவங்களை நாம வருத்தப்படுத்துவோம், மற்றவங்களை நாம துக்கப்படுத்திடுவோம். ஆனா இவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஆனா தாவீது அதெல்லாம் செய்யறாரா? தேவன் எங்கேயாவது யாரையாவது இந்த மாதிரி கிண்டல் பண்ணி அந்த மாதிரி எங்கன்னா படிக்கிறீங்களா? ஏசு எங்கேயாச்சும் அது மாதிரி பண்ணியிருக்கிறாரா? 33 ஆண்டுகள்ல எங்கேயுமே படிக்கிறது கிடையாது. ஆனா இன்னைக்கு மனிதர்கள் இப்படியெல்லாம், இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்ன்றாங்க. இல்லை, அதெல்லாம் விட்டு விலகணும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ இதெல்லாமே நாம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. அப்போ பேதுரு சொல்றாரு, அப்போ 2:40 படிக்கும்போது பாருங்க, அவங்க ரட்சிப்புக்காக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது என்னன்னா, இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நாம் விலகணும். அப்போ உலகம் அப்படின்னு பேசும்போது உலகத்து மனிதர்களையும் குறிக்கும், உலகத்தில் இருக்கிற பொல்லாத கிரியைகளையும் குறிக்கிறது.
அதே போல் அப்போஸ்தலர் 13:20 சொல்றாரு இல்லையா, இன்னைக்கு நீதிமொழிகளில் சொல்றாரு 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான்னு சொல்றாரு. அப்போ நம் ஞானிகளோட சஞ்சரிக்கிறவர்களா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? ஞானம் அடைவோம். ஒருவேளை மூடருக்கு தோழனா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு சபையில் இருக்கிற எத்தனை பேர் வந்து சபையாரோட நேரம் கழிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்? இல்லை, வசனத்தை பற்றி பேசுனீங்கன்னா பிரதர் இதே பற்றி பேசுனீங்க அப்படிங்குது, வேற எதனா பற்றி பேசுங்க சொல்கிறோமா இல்லையா? வசனத்தையே பேசியிருந்தா மக்களுக்கு என்ன செய்யறதில்ல, புரியறதில்ல. ஒரு முறை 2 முறை கேட்பாங்க, பிரதர் ஐயோ அவர் வராரா, நான் இல்லைன்னு சொல்லிட்டு எப்போவுமே வசனத்தை பற்றியே பேசினு இருப்பார், சொல்கிறோமா இல்லையா? அப்போ ரட்சிப்புக்காக நான் பிரயாசப்படுறோம் அப்படின்னும் போது நம் நேரத்தை நாம் எதற்காக செலவழிக்கணும்? ஆனால் கேலி கிண்டல் பண்ணுறவங்களோட ரொம்ப நேரம் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது இல்லையா? இந்த டிவி பெட்டி இருக்கட்டும், இந்த மொபைல் ஃபோன் இருக்கட்டும், இதெல்லாம் போய் முன்னாடி போய் உட்காந்தா நேரம் போகிறது தெரியுதா? ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் உட்காந்துன்னு இருக்கலாம். அப்போ இதெல்லாமே நம்ம என்ன செய்யுது? கெடுக்குது. இதெல்லாமே ரட்சிப்புக்காக பிரயாசப்படுவதா? இல்லைங்க. அதை விட்டுட்டு இவைகளை எல்லாம் நான் விட்டுட்டு என்ன செய்யணும்? வெளியில் வந்து நாம் ஞானிகளோட சஞ்சரிக்கணும் இல்லையா? யார் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறாங்க, யார் தேவனுடைய காரியங்களில் உற்சாகமாக அவங்களோடு இருந்தானா நம்ம என்ன செய்வோம்? அதை கற்றுக்கொள்வோம். சரிங்களா? அதுவும் கூட அதே போல் ரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்படுறதுல மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, நாம் வந்து ஏதோ உலகத்தில் இருக்கிற மனிதர்களை வெறுக்கிறதோடவோ இல்லை உலகத்தில் இருக்கிற இந்த பொல்லாத கிரியைகளை வெறுக்கிறதோடவோ இல்லைங்க. இந்த உலகத்தையே நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? விட்டு அந்த வெறுக்கணும்னு கர்த்தர் சொல்றார். அது லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் சொல்றார் இல்லையா, எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். அப்ப தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாது என்று சொல்றார். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? அப்ப நம்முடைய எஜமான் யாரு என்பதை நாம் வந்து பார்க்கணும். இந்த உலகம் தாங்க நமக்கு மிகப்பெரிய சத்துருவாக இருக்கிறது. இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் எதை அன்பு கூற ஆரம்பிக்கிறாங்க? உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலேயும் என்ன செய்யறாங்க? அன்பு கூறுறாங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் கர்த்தர் சொல்றாரு, நாம் யாரை சேவிக்கணும்? நாம் வந்து 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய பெரும்பாலான நிலைமை என்னன்னா, எனக்கு 2மே வேணும் தான் நிற்கிறாங்க. தேவனும் வேணும், எதுவும் வேணும், உலகமும் வேணும். இந்த உலகத்தையே நான் அனுபவிக்கணும், தேவனையும் நான் என்ன செய்யணும்? பரலோகமும் போகணும். ஆனால் கர்த்தர் அதுக்கு என்ன சொல்றாரு? இல்லை, 2த்துல ஏதோ ஒன்று தான்ற. நீ ஒன்று உலகத்தை சேவி, இல்லையானா நீ யாரை சேவி? தேவன். இல்லை புத்த, எனக்கு 2மே வேணும். அங்கதான் பிரச்சனை இருக்கிறது நாம் பார்க்கணும். அப்ப ரட்சிப்புக்காக நான் பிரயாசப்படணும் போது நம்ம எதை வெறுக்கணும்? ஒன்னு வெறுக்கணும் இல்லையா? ஒன்னைய வெறுத்தா தான் ஒன்று நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த லூக்கா மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை சொல்றாரு இல்லையா, 44 46 வசனங்கள் வரையில படிக்கும்போது, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44 நாம் படிக்கும்போது அப்போ சொல்றாரு இல்லையா, அந்த பரலோக ராஜ்யமானது நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாக பேசுறாரு. அதுக்கு அடுத்த இன்னொரு ஓமையில படிக்கும்போது, பரலோக ராஜ்யம் என்பது நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக பேசுறாரு. அப்போ பரலோக ராஜ்யத்தை தேவன் எப்படி விவரிக்கிறாரு? ஒரு பொக்கிஷத்தை போல விவரிக்கிறார். பரலோக ராஜ்யத்தை எப்படி விவரிக்கிறார்னா, ஒரு முத்துக்களை போல, வியாபாரி தேர நல்ல முத்துக்களை போல விவரிக்கிறார். அப்போ அந்த பொக்கிஷத்தை அவன் பார்த்த உடனே அவன் என்ன செய்யறான்? தனக்கு உண்டானது எல்லாத்தையும் வித்துட்டு அந்த பொக்கிஷத்தை என்ன செய்யறான்? தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறான். அப்போ ஒன்னை இழந்துடுறான், இதை சொந்தமாக்கி கொள்ளுகிறான். அந்த வியாபாரி நல்ல முத்துக்களை கண்டுபிடிக்கிறான், தன்னுடையதை இழந்துட்டு அந்த முத்தை வந்து கண்டுபிடிக்கிறான். அது மாதிரி தான் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களையும்,
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களையும் விட பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது? மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யத்தை நாம அது வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம எதை இழக்கணும்? இதை இழக்கணும். இதை இழந்தா தானே அது நமக்கு கிடைக்கும். அப்ப ரட்சிப்புக்காக நான் பிரயாசப்படுறேன் போது எது எனக்கு தடையா இருக்கக்கூடாது? இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இன்னைக்கு அதான தடையா இருக்குது. அதை தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க மார்க் 8ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அப்போ மறுதலிக்கணுமா? எதை? இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? மறுதலிக்கணும். இவைகள் கர்த்தரை சேவிப்பதற்கு இது தடையா இருக்கக்கூடாது. நீங்க ஏன் பிரதர் சர்ச்சைக்கு வரல? நீங்க ரட்சிக்கப்படணும்னா சபைக்கு வரணுமே. நீ ரட்சிக்கப்படணும்னா கர்த்தருடைய பந்தியில கை வைக்கணுமே. நீ ரட்சிக்கப்படணும்னா கர்த்தருடைய வேலைகளை நீ செய்யணுமே அப்படின்னு சொன்னா மனிதர்கள் என்ன சொல்றாங்க? பிரதர் டைம் இல்லை பிரதர், வேலைக்கு போயிட்டேன், ஓட்டி செய்த சொல்றாங்களா இல்லைங்களா? அப்போ எது அவங்களுக்கு தடையா இருக்கிறது? கர்த்தரை சேவிப்பதற்கு இந்த உலகத்துக்குரிய இந்த காரியங்கள் தடையா இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு தேவனை தேடுவதற்கு மனிதர்களுக்கு நேரமே இல்லைன்றான் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கன்ற. அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அப்போ இதுல என்ன நாம கற்றுக்கொண்ட கருத்து ஒன்று, மிக முக்கியமான கருத்து என்னன்னா, கர்த்தரை சேவிப்பதற்கு அல்லது இந்த ரட்சிக்கப்படுவதற்கு நாம் பிரயாசப்படணும் அப்படின்னும் போது முதல் காரியம் இந்த உலகத்துல இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நம்ம விலகணும். ரெண்டாவது, பொல்லாத கிரியைகளை விட்டு நம்ம விலகணும். மூணாவது, இந்த உலகத்தையே நாம் என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய காரியங்கள் நாம் என்ன செய்யணும்? கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை சொல்றார் இல்லையா? பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள்ன்ற. அப்போ மேலானவைகளை நாம் நாடணும். அப்பதான் நாம் என்ன செய்யறோம்? இதையை விட்டுட்டு அதையை நாம் நாடும் போதுதான் அதுக்காக நாம் பிரயாசப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நாம். அடுத்தபடியாக நம்ம பெரிய பாடம் தான் இது, ஏன்னா என்னால் முடிக்க முடியுமான்னு தெரியல. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, பாவத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மேற்கொள்ளும். நம்ம ரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறதுனா பாவத்தை மேற்கொள்ளணும். அது பாவத்தின் மேல் நாம் ஜெயம் கொள்ளணும். நீ பாவம் செய்து கொண்டே இருக்கிற வரைக்கும் என்னுடைய ரட்சிப்புக்காக நான் பிரயாசப்படுறேன்னா இல்லை. ரோமாபுரி கிறிஸ்தவர்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கும் போது ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்றாரு, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாமா? நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் என்று கேட்கிறேன். அப்போ இவங்க பாவத்தில் பிழைத்து கொண்டு இருக்கிறாங்க, பாவத்தில் நிலை நின்று கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்ப ரோமர்களை பார்த்து அவர் கேட்கிறாரு, நீ பாவத்திலே பிழைத்து கொண்டு இருக்கிற, நீ பாவத்திலே நிலைத்து கொண்டு இருக்கிறனா நீ ரட்சிப்புக்காக பிரயாசப்படுறியா இல்லையா? அப்ப நான் ரட்சிப்புக்காக நான் பிரயாசப்படுறேன் அப்படின்னும் போது ஒரு அடி எடுத்து வைக்கிறேன்னா நான் என்ன செய்யணும்? முதலாவது இதை நீ ஸ்டாப் பண்ணு, நிறுத்தணும். பாவம் செய்வதை நாம் என்ன செய்யணும்? நிறுத்தணும். பாவத்தை நாம் மேற்கொள்ளும். இன்னைக்கு சபைகள்ல இது பிரச்சனையா? பாருங்க, இதையே செய்வாங்க, இதையே செய்வாங்க, அப்படி போதிக்கப்பட்டு இருக்கிறார். அப்ப கர்த்தர் நமக்கு சொல்றது பாருங்க, இதை நிறுத்தணும். ஏன்னா யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை சொல்றாரு, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். அப்ப கொரிந்தியர்களை யாரோ வஞ்சித்து இருக்கிறாங்க இல்லையா? வல்ல போதகர்கள் வஞ்சிக்கிறாங்க. எப்படி வஞ்சிக்கிறாங்க? பரவாயில்ல நீ செய்துக்கோ. அப்ப பாவம் செய்து கொண்டே பரலோகம் போயிட முடியும்னு நினைக்கிறாங்க. பாவத்தில் இருந்து கொண்டே நிலை நின்று கொண்டே
பாவத்துல பிழைத்து கொண்டே எங்க போயிடலாம்னு நினைக்கிறாங்க? பரலோகம் போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அது சாத்தியமா? கர்த்தர் சொல்றாரு, யார் எங்க பிரவேசிப்பதில்லை. பாருங்க, வஞ்சிக்கப்படாதிருங்கள், மோசம் ஏமாந்து போயிடாதீங்க. அப்ப என்ன செய்யணும்? வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரரும், சுயப்புணர்ச்சிக்கு ஆண் புணர்ச்சி, திருடர், பொருளாசைக்க வெறியர், உதாசீனர், கொள்ளைக்கார் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாங்க? சுதந்திரிப்பதில்லை. அப்போ இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடிய மனிதர்கள், இவங்க இந்த பாவத்தை செய்வதை என்ன செய்யணும்? அதுல இருந்து நிறுத்தணும், அதுல இருந்து மனம் திரும்பணும், இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு பாவத்தை மேற்கொள் இல்லையா? அப்போ பாவம் செய்யறதை நாம நிறுத்தும் போதுதான் நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்யறோம்? முயற்சி செய்யறோம் இல்லையா? அது செய்தினே நாம் எப்படி வேலை செய்ய முடியும்? அப்போ 1 பேதுரு 4:1-2 சொல்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யணுமா? இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்துல பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமா தடுத்து. பவுல் சொல்றாரு இல்லையா, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறன்ற 9:27. அப்ப நம்முடைய சரீரத்தை ஒடுக்கணும், பாவம் செய்யாதபடிக்கு இந்த சரீரத்தை நாம் என்ன செய்யணும்? ஒடுக்கணும். இருதயத்தை சுத்திகரிக்கணும். அப்போ நாம 1 பேதுரு 4:1-2 படிக்கும்போது, பிதாவுடைய சித்தத்தை செய்யணும், மாம்சத்துல பாடுபடணும். அப்படி செய்கிறவன் என்ன செய்யறானா? பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். எப்பவுமே ஒன்று சொல்றேன், பாவம் செய்யும் போது நமக்கு நல்லா தான் இருக்கும் இல்லைங்களா? பாவம் செய்யும் போது ரொம்ப சுலபமா செய்யலாம், நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு இன்பமா தான் இருக்கும். ஆனா பாவத்துக்குன்னு ஒரு விளைவு ஒன்று இருக்குது, அது ரொம்ப மோசமானதாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் அதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்பவுமே பாவம் செய்யும் போது ஈஸியா இருக்கலாம், நல்லாவும் இருக்கலாம். ஆனா பாவத்துக்கு பின்னாடி ஒரு விளைவுன்னு ஒன்று வருது பாருங்க, அது ரொம்பவும் மோசமானதா. ஆதாம் பாவம் செய்த, ஏவாள் பாவம் செய்தாங்க. செய்யும் போது அவங்களுக்கு எப்படி இருந்தது? நாங்க தேவர்களை போல இருப்போம், என் மனைவி கொடுத்தா நான் சாப்பிட்டேன், முடிஞ்சு போயிச்சா? இல்ல, அவர் சொல்லிட்டாரு. அந்த அம்மாவை போய் கேட்கிறாரு, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அவரை போய் கேட்டாரு, அவர் என்ன சொன்னாரு? என் மனைவி, நீ கொடுத்தல ஒரு மனைவி அப்படி சொல்றாரு பாருங்க. நீர் கொடுத்தல ஒரு மனைவி, நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் எனக்கு கொடுத்தா, நான் புஷ்டேன். அப்படியாப்பா, சரி சரி விட்டாரா? இல்ல. அதோட விளைவு பாருங்க. சர்பத்தை பார்த்து சொல்றாரு, நீ வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்பாய், நீ சபிக்கப்பட்டு இருப்பாய்னு சர்பத்தை பார்த்து சொன்னார். அதனால தான் நீ எங்க பார்த்தாலும் பாம்பு பார்த்தா அடிச்சிடறாங்க இல்லையா? 2வது, அவரோட முடிஞ்சு போயிச்சா? ஆதாமோட ஏவாளோட முடிஞ்சு போயிச்சா? ஏவாளை பார்த்து சொன்னாரு, நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்க, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான்ட்டாரு. இனிய வரைக்கும் வேதனையோட தான் யார் பிள்ளை பெறுறாங்க? வலி வரலன்னா கூட ஊசி போட்டாவது வலி வர வச்சிடறாங்க இல்லையா? அப்போ இன்னைக்கு எல்லாரும் அவசரப்படுறாங்கல்ல. அன்னைக்கு அந்த அம்மா செய்தாது, விளைவு அவருடைய சந்ததியை பாதிச்சுதா இல்லையா? ஆதாமுக்கு என்ன ஆச்சு? உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு இருக்கும், அது முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இன்னைக்கு எங்கேயாவது ஒரு நெல் அதுவா முளைச்சு நீங்க பாக்குறீங்களா? எங்கேயாவது ஒரு கோதுமை அந்த முளைச்சி எங்கன்னா பாக்குறீங்களா? ஆனா முள்ளு அதுவா முளைக்குது, புல்லு அதுவா. அது யாருக்கு பிரயோஜனம்? அப்போ தேவன் பூமியை சபிச்சார்ல. இன்னைக்கும் மனுஷன் வேர்வை சிந்தி தானே சாப்பிடணும். பாருங்க, பாவம் செய்யும் போது ஒன்றும் பெருசா தெரியல, ஆனா அதுக்குடைய விளைவு. அப்போ ஒரு மனுஷனுக்கு எது பாதுகாப்பு? இல்ல பிரதர், பாவம் செய்துக்கலாம் பரவாயில்லன்னு நினைக்காதீங்க. பாவத்தினுடைய விளைவு தேவனிடத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே பாவம் செய்வதை நாம் நிறுத்தணும், மேற்கொள்ளணும் என்பதை நாம் என்ன செய்யறோம்? புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ நேரம் கடந்து போயிடுச்சு. கடைசியா ஒரே ஒரு கருத்தோடு நம்ம முடிச்சிருவோம். அப்போ முதல்ல பார்த்தோம், அதாவது ரட்சிப்புக்காக பிரயாசப்படணும் அப்படின்னும் போது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமானது என்னன்னா, உலகத்தை விட்டு வெளியே வரணும். உலகத்தாரை போல நாம் வாழக்கூடாது.
உலகத்தை அன்பு கூறக்கூடாது. வேத வாக்கியங்களை நாம் அன்பு கூறணும், தேவனை அன்பு கூறணும், தேவனுடைய காரியங்களை அன்பு கூறணும். இதெல்லாம் செய்தாதான் நாம் பிரயாசப்படுறோம். இரண்டாவது, பாவம் செய்யறதை நிறுத்தணும். பாவம் செய்து கொண்டே நான் என்ன செய்திட முடியாது, என் ரட்சிப்புக்காக நான் பிரயாசப்படுற சொல்ல முடியாது. பாவம் செய்து நிறுத்திட்டு பாவத்தை மேற்கொண்டு பாவத்தை ஜெயித்து நம்ம என்ன செய்யணும், அந்த ராஜ்யத்துக்காக நாம் பிரயாசப்படணும். மூணாவது, கனி கொடுக்கணும். கனி கொடாமல் இருக்கிற வரைக்கும் நாம் எங்கே போக முடியாதுங்க, நம்முடைய ரட்சிப்பு சாத்தியமே கிடையாது. மத்தேயு 7:19 சொல்றாரு இல்லையா, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும் சொல்றாரு. அப்போ கனி கொடுக்கலன்னா, இல்லை பிரதர் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், அதே நேரத்தில் எந்த நல்லதும் பண்ண மாட்டேன், அப்படி கூட சில மனிதர்கள் இருக்கிறாங்க. யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன், அதே நேரத்தில் யாருக்கும் நல்லதும் பண்ண மாட்டேன், அப்படி கூட இருக்கலாமா? இல்லை, கனி கொடுக்கணும் இல்லையா. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். இன்னைக்கு சபைகள் இல்லை, மனிதர்கள் பாருங்க, சபைக்கு வரணும், கர்த்தருடைய பந்தியில கை வைக்கணும், காணிக்கை கொடுக்கணும், போயிடணும், அவ்வளவுதானா? அதுதான் நம்ம கனி கொடுக்கிறதா? இல்ல, கனி கொடுக்கணும்ன்ற ஆவியின் கனிகள் என்னன்னு நமக்கு சொல்றாரு இல்லையா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல சொல்ற ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்படியே ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். இவைகள் எல்லாம் ஆவியின் கனிகளாக இருக்கிறது. நீங்க கிறிஸ்தவரிடத்துல இதெல்லாம் பார்க்க முடியுதுங்களா? அன்பு உள்ள கிறிஸ்தவர்களை பார்க்க முடியுதுங்களா? இரக்கம் உள்ள கிறிஸ்தவர்களை, மற்றவர்களை அன்பு கூறுகிறவரை பார்க்க முடியுதுங்களா? சுயநலமா தானே இருக்கிறோம். ஆனா அன்புக்கு எது கிடையாதுன்றாரு. அன்பு தற்பொழிவை நாடாதான். 1 கொரிந்தியர் 13 சொல்றாரு, அன்பு தற்பொழிவை நாடாது. அன்புக்கு இரக்கம் இருக்கிறது, அன்புக்கு பொறாமை இல்லை. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவரிடத்துல இந்த இந்த கனிகளை எல்லாம் நாம் கண்டுபிடிக்கிறோம்? கொலோசியர்ல சொல்றாரு, நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து, சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் நற்கிரியைகளை செய்கிறத நாம் பார்க்கிறோம்? அவங்கவுங்க இல்ல, அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்துக்கினாலே போதும் அப்படின்ற நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். மற்றவர்களை குறித்து நம்ம அக்கறையா இருக்கிறது இல்லையே. அப்ப இதெல்லாமே கனிகள். அப்ப நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் எங்க போகிறது, வெட்டுண்டு. அப்ப கிறிஸ்தவன் கனி கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். அந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம் இல்லைங்களா? லூக்கா 13ஆம் அதிகாரத்துல ஒரு தோட்டக்காரனுடைய ஓமையை பற்றி சொல்றாரு. அந்த தோட்டக்காரன் ஒரு அத்தி மரத்தை நட்டு இருக்கிறார். அந்த அத்தி மரத்துல கனிகளை தேடி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த எஜமான் தேடி கொண்டு இருக்கிறாரு, 3 வருஷமா தேடின்னு இருக்கிறாரு, கனிகளே இல்லை. அப்ப தோட்டக்காரனை பார்த்து சொல்றாரு, வெட்டி போடு அப்படின்ற. ஆனா தோட்டக்காரன் சொல்றான், இந்த 1 வருஷம் இருக்கட்டும், இதுக்கு நான் வேலை செய்யறேன். அப்ப கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் என்ன செய்யலாம், வெட்டி போடலாம். அப்போ நாம கனி கொடுக்கணும் இல்லையா? ஆமா, ஒரு கிறிஸ்தவனா இருந்து நாம் கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப கனி கொடுக்கும் போதுதான் நாம் என்ன செய்ய முடியுமா, நம்ம ரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்படுவோம். இல்லாம இருந்தா நாம் எப்படி இருப்போம்? அப்போ இது சம்பந்தமாக யோவான் 15ஆம் அதிகாரத்துல அதிகமா பேசுறாரு. எபிரேயர் புஸ்தகத்துல கடைசியாக நாம் சொல்லி முடிப்போம். 1 பேதுரு 4:18 முடிப்போம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ரட்சிப்பு என்பது அரிதா சுலபமானதா? சொல்றாரு பாருங்க, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ஆரம்பத்திலே நம்ம வரோம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல, 2ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, உங்க ரட்சிப்புக்காக வகை தேடுகிறவர்களால் கூடாமற் போகும் இல்லையா, அந்த இடுக்கமான வாசல் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. அப்ப இந்த நாளில நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்படணும், முயற்சி செய்யணும். பாவம் செய்யறதை நிறுத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைதான். ஆனா அதுக்காக நாம் என்ன செய்யணும்? கஷ்டப்படணும். உலகத்தை விட்டும் பொல்லாத கிரியைகளை விட்டும்
உலகத்து மக்களை விட்டு பிரிந்து வருதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதனால கஷ்டப்பட்டு செய்யணும். கனி கொடுப்பது என்பது சாதாரண விஷயம், செய்யணும். இப்படியெல்லாம் நம்ம பிரயாசப்படும் போது தான் நம்ம என்ன செய்யறோம்? அப்போ நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் அப்போ பாவி எங்க போய் நிற்க முடியும்? அந்த பக்தி இல்லாதவன் எங்க போய் நிற்க முடியும்? அப்போ பக்தி இல்லாதவனும் பாவியும் ரட்சிக்கப்பட முடியுமா? இல்ல. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. அப்போ பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்க போய் நிற்பான்னு கேட்கிறாரு. அது நமக்கு பயம் முறுத்துது இல்லையா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் ஆத்ம ரட்சிப்பை அடையணும்னு விரும்புறோம், நித்திய ரட்சிப்பை அடையணும்னு விரும்புறோம். ஆனா அதுக்காக நான் எந்த வேலை செய்ய மாட்டேன்னா எப்படி? அப்போ இது அரிது என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துறேன். எனவே நாம் அதிகமாக முயற்சி செய்வோம், தொடர்ந்து வேத வசனங்களை கற்றுக்கொண்டு இந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள்.